ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 161 ஒரு நம்பர், அது என்னன்னு நீங்க கேட்கலாம். இவ்வளோ 5 வருஷம் ஆட்சி கையில இருந்தப்போ அதை பத்தி பேசாத ஜெயலலிதா அவர்கள் இப்பதான் தேர்தல் வந்தோடனே ராஜீவ் காந்தி கொலையாளிகளுடைய கேஸ மறுபடியும் எடுத்து மோடிக்கு லெட்டர் எழுதுறாங்க. என்னன்னு, நீங்க அனுமதி கொடுத்தால், மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் இந்த கொலை குற்றவாளிகளை நாம விடுதலை செய்யலாம் என்று மீண்டும் ஒரு முழு பூசணிக்காவை சோற்றுல மறைக்கக்கூடிய ஒரு செயல். ஜெயலலிதா அவர்கள் 5 வருடம் உங்க கையில தான் ஆட்சி இருக்கு, நீதிமன்ற உத்தரவு உங்க கையில இருக்கு, கவர்னருடைய கையெழுத்து இருந்தால் தமிழக அரசு அவங்களை விடுவிக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே பழியை அடுத்தால் மேல போட்டே தப்பிச்சு பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்யும் ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களும் தங்க மேல எந்த தப்பு வந்துடக்கூடாது, அடுத்தால் மேல பழிய போட்டு தாங்க தப்பிச்சு. அதனால பிரதமர் மோடிக்கு இப்ப இவங்க கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. அதனால இங்க நடக்க போறது என்ன, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காங்கன்னா அது யாரால என்பதை 1990 எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களை அன்னைக்கு ராஜீவ் காந்தி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரின் படுகொலை செய்யப்பட்டதனால எம்ஜிஆர் என்கின்ற ஒரு உயர்ந்த மனிதனின் கரிஷ்மாவாலையும் ராஜீவ் காந்தி என்கின்ற மனிதனின் ஆத்மாவாலையும் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தேர்தல் நேரம் வரும் பொழுது அந்த ராஜீவ் கொலையாளிகளை இன்னைக்கு மீண்டும் கையில் எடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் தேர்தல், ஓட்டுல ஜெயிக்கணும், மீண்டும் ஆட்சியில வந்து உட்காரணும், தமிழ்நாட்டை மீண்டும் சுடுகாடு ஆக்கணும், கோடி ஆயிரம் கோடி ஊழல் செய்யணும். இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவை தவிர இதனை தவிர வேற எந்த மாற்றமும் இங்கே தமிழ்நாடுல நாம பார்க்கலன்னு சொல்லி எல்லா மக்களுமே இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இவங்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் மணல் கொள்ளை, ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் செம்மரக்கட்டை கடத்தல், ஒரு பக்கம் மலைகளையே முழுகிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊழல் ஆட்சியை ஜெயலலிதாவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும் நீங்க செய்திருக்காங்களே ஒழிய உண்மையிலேயே உறுதியாக இந்த நாட்டை முன்னேற்றி நல்ல டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி இந்த நாடை முன்னேற்றினாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முடிவான பதிலா இருக்கு. எந்த பிரச்சனைக்காவது இங்க தீர்வு கண்டிருக்கா? ஒண்ணு காவேரி பிரச்சனை எடுத்துக்கங்க, முல்லை பெரியாறு எடுத்துக்கங்க, கச்சத்தீவு பிரச்சனை எடுத்துக்கங்க, மீனவர்கள் பிரச்சனையை எடுத்துக்கங்க, விவசாயிகள் பிரச்சனை எடுத்துக்கங்க, நெசவாளர்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அதே போல செவிலியர்கள் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் இன்று வரைக்கும் எந்த தீர்வும் காணாத ஒரு அவல ஆட்சி தான் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதனால மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வர உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது என்பதை நீங்கள் யாருமே மறந்துடக்கூடாது. ஒரு பெண் முதலமைச்சர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி செலுக்கிற டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே போல எஸ்விஎஸ் கல்லூரி மாணவர்களுடைய தற்கொலையா கொலையா என்று கூட இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல ஆட்சி. ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக பேசப்பட்ட நம்முடைய காவல்துறை இன்னைக்கு ஏவல் துறையாக மாறி ஏளனம் செய்யக்கூடிய ஒரு துறையாக ஜெயலலிதா அவர்கள் மாற்றியதுதான் ஜெயலலிதா செய்த சாதனையை ஒழிய உண்மையிலேயே காவல்துறையை இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல கொண்டு போற இடத்துல ஜெயலலிதா அவர்களும் இல்லை, திமுகவும் இல்லை என்பதை மக்களாக நீங்கள் உணரும். இருக்கிற காவல்துறையை சேர்ந்தெல்லாம் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுல தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பையோ மக்களுக்கு தேவையானதோ செய்யக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இல்லை என்பதை எல்லாருமே கூறணும். இன்னைக்கு சென்னையில நாம இருக்கோம், இங்க பிளட் வந்தப்போ என்ன ஆச்சு? எல்லா பகுதியுமே தண்ணியால சூழப்பட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல, போக்குவரத்து இல்லை, மருந்து மாத்திரை இல்லை, கரண்ட் இல்லை, எவ்வளவு இன்னல்களை பட்டாங்க. இதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க ஆளும் ஆட்சியை செய்யும் ஜெயலலிதா அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா இன்னைக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கொன்ற ஒரு நாடா தமிழ்நாடு மாறி போச்சு. செம்பரம்பாக்க ஏரி ஃபுல்லாயிடுச்சு, ஏரியை திறந்து விட்டுலாமா வேணாமா என்று அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கு 3 நாள் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால
செம்பரம்பாக்கம் ஏறி முழு கொள்ளை அடைஞ்சு மிட் நைட், அதாவது நள்ளிரவுல வேற வழியே இல்லாம அன்னைக்கு திறந்து விட்டதனுடைய விளைவுதான் ஒட்டுமொத்த சென்னை சிட்டியை இன்னைக்கு மழையில மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை. குடிசை பகுதியில, தாழ்வான பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே இன்னைக்கு தங்களுடைய உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறாங்க என்றால் அதற்கு ஒரே காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிதான் என்பதை பெண்களாகிய நீங்கள் முதல்ல உணரணும். இன்னைக்கு பிளட்ல, அதாவது மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் பேங்க்ல தரும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்தார்களே. நீங்க இவ்வளவு லேடிஸ் வந்திருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் கிடைச்சிச்சா? உங்க எல்லாருக்கும் 5000 ரூபாய் வந்துருச்சா? வரலையா? வரலீங்களா? அவங்களே எடுத்துக்கிட்டாங்களா? சரி, உணர்ச்சி வசப்படாது, உட்காரு. பாருங்க, இதை பத்தி நான் கேட்டோன்னே பெண்கள் எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க என்பது தயவு செஞ்சு பிரஸ் பீப்புள் என்ன போக்கஸ் பண்றதை விட்டு கொஞ்சம் பேக்ல உங்க கேமராவை அப்படி திருப்பினீங்க, ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆரவாரம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இந்த 5000 ரூபாய் ஜெயலலிதா அவர்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு யாராவது நம்புறீங்களா? இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய சொந்த காசுல உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க யாராவது நம்புறீங்களா? இல்லை. இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது தெரியுமா? மத்திய அரசாங்கம் 2000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காசுல ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் பேங்க் மூலமாக செலுத்தி அத்தனை மக்களுக்கும் சரிசமமாக போய் சேரணும் சொல்லி அவங்க ஒதுக்கின அந்த காசு தான். இன்னைக்கு அதிலேயே 40 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கல என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இன்னைக்கு குடிசை பகுதியில வீடு அடிச்சு போனவங்களுக்குலாம் நாங்க பசுமை வீடு கட்டி தரோம்னு சொன்னாங்களே. நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு வீடு கட்டி தந்திருக்க அரசாங்கம்? யாராவது கட்டி கொடுக்கப்பட்ட எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, நான் பேசுறத நிறுத்திக்கிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டி தந்திருக்கா? இல்ல. எல்லாமே பொய் வாக்குறுதிகள். பெண்கள் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற பெண்கள் மட்டும் இல்ல, லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற அத்தனை பெண்களும் தேர்தல் நேரத்தில் தயவு கூர்ந்து சிந்திச்சு உங்கள் வாக்குகளை போடணும்ன்றதுக்கு தான் மீண்டும் மீண்டும் நான் இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். டிவியில நான் பாக்குறப்போ உண்மையிலே உங்ககிட்ட சொல்றேன், உங்க சகோதரியா மனம் வெம்பி நான் அழுதுருக்கேன். எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். ஒரு இடத்துல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்காக இலவசமாக புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி அறிவிச்சாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு 10,000 லேடிஸ் சேர்ந்து போய் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி அடிச்சு முடிய பிச்சு ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டு அந்த இலவச புடவை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் நீங்க இப்படி போய் ஏன் கஷ்டப்படுறீங்கன்றது உண்மையிலேயே அன்னைக்கு டிவியை பார்த்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கல. இது உண்மை. தாய் குழந்தைகளே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உங்க சகோதரியா இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அங்க போய் தயவு செய்து உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்காதீர்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டேன். ஒரு 100 ரூபாய் புடவையை அவங்க கொடுக்கிறதுக்காக உங்களை எல்லாம் தன்மானம் இழக்க செய்து இன்னைக்கு அத்தனை தூரம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அவல ஆட்சி கொடுக்கிற அந்த புடவை நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்திக்கணும். ஒரு புடவை கொடுக்கிறோம், ஒரு புடவை தரோம், ஒரு இலவசத்தை கொடுக்கிறோம் சொன்னா நான் பார்க்கிறேன் எல்லாமே பெண்கள் தான் போய் அங்க முண்டி அடிக்கிறேன். இது ஏன் இங்கு நடக்கிறது என்பது என் மனசுல பல நாளாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எங்கேயாவது ஜென்ஸ் போய் முண்டி அடிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்க பெண்கள் எங்கேயாவது இலவசம் கொடுக்குறாங்க, ஏதாவது வீட்டுக்குரிய பொருட்கள் கொடுக்குறாங்கன்னா எந்த கூட்டத்திலேயாவது ஆண்கள் முண்டி அடிச்சு போய் அந்த இலவசத்தை வாங்கின காட்சி தமிழ்நாட்டில் நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? ஆண்கள் முண்டி அடிச்சு போற ஒரே இடம் டாஸ்மாக் கடைகள் மட்டும்தானே ஒழிய இலவசங்களுக்காக போறது நம்ம பெண்கள் தான். உங்களை வறுமையிலேயே வச்சிருந்து
உங்கள் வறுமையில் தங்களை இன்னைக்கு வளப்படுத்திக் கொள்ளுகிற ஆட்சி தான் இன்னைக்கு ஜெயலலிதாவின் அதிமுகவும் ஏற்கனவே ஆட்சி செய்த திமுகவும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், இங்கு வறுமை இருக்கும் வரை இலவசங்களும் தொடரும். இங்கு வறுமை என்னைக்கு இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு தான் இங்கு இலவசத்திற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கேப்டன் எப்பொழுதுமே சொல்வார். வறுமை இருக்கும் வரை இலவசங்கள் தொடரும். அந்த இலவசங்களை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கடமை. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.